ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமீப காலமாக ஃபேன் இந்தியா ரிலீஸ்னு படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று வருகிறது. அதில் தெலுங்கில் பாகுபலி, RRR, புஷ்பான்னு இந்திய லெவலில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்க. அதுக்கப்புறம் கன்னடத்தில் இருந்து KGF 2ன்னு, அதுக்கப்புறம் காந்தாரா இப்படின்னு ஃபேன் இந்தியா லெவலில் ஹிட் கொடுத்துட்டாங்க. ஹிந்தியில் கூட ஜவான் நம்ம அட்லி எடுத்த படம், அதுவும் ஹிந்தியில் இருந்து ஒரு ஃபேன் இந்தியா ஹிட் கொடுத்துட்டாங்க. நம்ம தமிழில் இருந்து தான் இது வரைக்கும் ஃபேன் இந்தியா ஹிட்டு கொடுக்கல. மலையாளத்தை நம்ம ஏன் சேர்க்கலன்னா அவங்க சின்ன இண்டஸ்ட்ரி, ஆனால் அவங்க இப்போது பயங்கர ட்ரெண்டில் இருக்காங்க. ஃபேன் இந்தியாவை விட வித்தியாசமான ஒரு யுக்தியை இப்போ கையாண்டிருக்காங்க. சமீப காலமாக அவங்களோட 4-5 படங்கள் வந்து பயங்கர சக்கப்போடு போட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. நான் ஒரு 3 படத்தை பார்த்தேன். அந்த 3 படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன அவங்களோட யுக்தின்னு தோணுச்சுன்னா, இப்போது மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, ஆவேசம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட 3 படங்களை நான் சொல்கிறேன். இப்போது மஞ்சுமல் பாய்ஸ் அது கேரளாவில் இருந்து வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி கதை. அந்த படத்தை தமிழை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. பிரேமலு இது கேரளாவில் இருந்து ஹைதராபாத்துக்கு போய் நடக்கிற மாதிரி, அதாவது தெலுங்கு பீப்புளை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆவேசம் கேரளாவில் இருந்து பெங்களூருக்கு போய் அங்கே நடக்கிற மாதிரி கதை, கன்னட பீப்புளை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் ரீசெண்டாக இந்த படங்கள் எடுத்த டைரக்டர் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி ஃபேன் இந்தியானா நம்ம ஒரு பாணியில் போகணுன்னு பிளான் பண்ணி பண்ண மாதிரியே இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக